15,000 ரூபீ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் 2 நாளைக்கு வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் February 22 சாம்சங்லேருந்து அவங்களோட F சீரிஸ் லைனப்பில் F15 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 5G கேப்பபிள் ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்ன ப்ரைஸு கொண்டு வராங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இதில் ஆஃபர் பண்ணுறாங்க, இதை பற்றி எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேனர் பேஜுமே வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிளாக்ஸில் வந்து க்ரீனு, பிளாக், பர்பிள் கலர் இந்த 3 கலர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 கலருமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசைன் பொறுத்த வரைக்குமே வந்து மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் F14 கம்பேர் பண்ணும்போது அந்த கேமரா மாடியூல் பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் M14 பார்த்த மாதிரி தான் வந்து பேக் டிசைன் வந்து இருக்கும். ஸோ கேமரா வந்து வெர்டிகலாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் 6000 mAh பேட்டரி வந்து ரீடைன் பண்ணுறாங்க கண்டினியூஸாக. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்மே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 6000 mAh அப்படின்றதுனால ஃபோன் கொஞ்சம் பல்க் அண்ட் திக்காக தான் இருக்க போகுது. எக்ஸாக்ட் வெயிட் அண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் லான்ச் ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். பட் எப்படி இருந்தாலுமே வந்து நமக்கு above 200 grams இருக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இந்த வாட்டி என்ன பெரிய சர்ப்ரைஸ்னு பார்த்தோன்னா மீடியாட்டெக் கூட டிமென்சிட்டி 6100+ ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஓரளவு கேப்பபிளான ப்ராசர் தான். இந்த வாட்டி ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கும்போது மினிமமே வந்து 128 GB கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஒரு சில ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா 6 GB வேரியண்ட்டே வந்து மினிமமாக வரப்போகிறதா தெரியுது. ஸோ 6 GB அண்ட் 8 GB ரேம் ஆப்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். LPDDR4X RAM சப்போர்ட் தான் இருக்குது. கேமரா விஷயத்துக்கு வந்து 50 MP மெயின் கேமரா, இந்த வாட்டி வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் 5 MP அல்ட்ரா வைட் தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் 8 MP கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் மேக்ரோ கூடவே வருது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வாட்டி 13 MP கேமரா அந்த வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் வருது. ஸோ இந்த வாட்டியுமே வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கிடையாது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.5 or 6.6 inch இருக்கலாம். ஃபுல் HD ரெசல்யூஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 90 Hz வரைக்குமே வந்து சப்போர்ட் ஆகுது. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு AMOLED டிஸ்பிளேயுமே வருது. சாஃப்ட்வேர் விஷயத்துலையுமே வந்து பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து Android 14 பேஸ் பண்ண One UI 6 வருது. பட் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா 4 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. F சீரிஸ், அதுவும் பட்ஜெட் சீரிஸில் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த லென்த்தியான அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். பட் 2 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுத்தாலுமே வந்து ஓரளவுக்கு உருப்படியான அப்டேட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் 4 வருஷம் அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா சாம்சங் வந்து 1 year வாரண்டிக்கு அப்புறமா வந்து டிஸ்பிளே இஷ்யூ எதாவது ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் தான் வந்து நம்ம பே பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி என்னோட M30s S9 எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி டிஸ்பிளே காலியாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி AMOLED வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பீதி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. One UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்குமே வந்து டாப் நாச்சாக இருந்திருக்கு. ஸ்டில் என்னோட ஃபேவரேட் ஸ்கின். நான் சாம்சங்கை விட்டு வெளில போகாமல் இருக்கிறதுக்கு வந்து One UI வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த ஆண்ட்ராய்ட் ஸ்கின் பயங்கர ஃபேவரேட் அப்படின்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் ஸ்டில் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து பட்ஜெட் ஃபோன்ஸ்க்கு ரொம்ப லென்த்தியான அப்டேட் கொடுத்து அந்த ஃபோனை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு 2-3 years அப்டேட்ஸ் கொடுத்து சிம்பிளாக மெயின்டைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய ஃபீலிங். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடிஷ்னலாக வந்து அந்த AI வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 15,000 கொண்டு வரதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. மேபி கொஞ்சம் ப்ரைஸிங் அக்ரெசிவாக வந்து ஒரு 13,990 இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். F சீரிஸ் இது வரைக்குமே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸிங்காக தான் இருந்திருக்கு. F சீரிஸோட ப்ரைஸ் வந்து லான்ச் ஆன டைமில் வந்து ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம பார்க்கும்போதே வந்து டிராஸ்டிக்கான ப்ரைஸ் ட்ராப் வந்து நம்ம பார்க்க முடியுது. போன ஜென்ரேஷன்லேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி யூசேஜ்க்கு வந்து 6100+ ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. சாம்சங் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி வந்து AMOLED டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது எல்லா செக் பாக்ஸையுமே வந்து டிக் பண்ண ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் எப்படி இவங்க டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சேனல்லையும் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.